மச்சீஸ் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கேஜெட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, அது எப்போலாம் ஆஃபரில் கிடைக்குதோ அதை தினமும் உங்ககிட்ட வந்து சேர்க்கறதுக்கு ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைஞ்ச விலையில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வணக்கம் மச்சீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 11 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு யூடியூப் சேனலுக்கு சேனல் நேமை எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் இதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணி மானிட்டைசேஷன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம சேனல் பேரை தப்பாக வச்சுட்டோமே, சேனல் நேம் வந்துட்டு சரியில்லையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. அதே மாதிரியே நீங்கள் சரியான சேனல் நேமை வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்துட்டு க்ரோ ஆகாதுங்க. ஸோ சேனல் நேமை கரெக்டாக வைக்கிறதுனால கூட நம்மளோட சேனலுக்கு க்ரோத் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கலாம். அது ஏன் எதனாலங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலை நம்ம சேனலை நீங்கள் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதன்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலை இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போது விஷயத்துக்கு வருவோமா? ஸோ ஒரு யூடியூப் சேனலுக்கு நேமை நம்ம செட் பண்ணுறதுல ஒரு 3 விஷயம் இருக்குது. ரொம்ப டெக்னிக்கலாலாம் நான் பேச போகிறது கிடையாது, அந்த மாதிரி ஆள் நான் கிடையாதுங்க. ஸோ சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு வாட்டி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஸோ ஒரு வாட்டி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. முதல் விஷயம், சேனல் நேம் வந்துட்டு எப்பயுமே சிம்பிளாக ஷார்ட்டாக வந்துட்டு இருக்கணுங்க. இதிலே வந்துட்டு பாதி பேர் கோட்டை விட்டுறீங்க. ஒரு சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா 4 வரிக்கு வந்து சேனல் நேமை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு யூஸுமே கிடையாது, உங்கள் சேனல் டெவலப் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பெரிய பேர் வைக்கிறனால எந்த ஒரு யூஸுமே கிடையாதுங்க. ஸோ நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் வந்து நம்ம சேனலுக்குள்ளே வரும்போது அவங்க மைண்டில் ஈஸியாக பதியணும். அந்த மாதிரி தான் இருக்கணும் சேனல் நேம் அப்படிங்கிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுக்கப்புறம் நம்ம சொல்ல போகிறோம் இல்லையா, அதெல்லாம் வரும், அடுத்தடுத்து வரும். எப்படி இமெயில் ஐடியை க்ரியேட் பண்ணுறது, எப்படி யூடியூப் சேனலில் பக்காவாக க்ரியேட் பண்ணுறது, என்னென்ன செட்டிங்ஸ்லாம் அதில் எப்படி பண்ணணும், இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸில் வரும். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எப்படி சேனல் நேமை நீங்கள் செட் பண்ணணுங்கிறது தான். ஸோ சேனல் நேம் வந்துட்டு 2 வார்த்தையில் தாங்க இருக்கணும். ஃபஸ்ட் நேம் அண்ட் செகண்ட் நேம் 2 வார்த்தையில் தான் இருக்கணும். ரொம்ப போச்சுன்னா அதிகபட்சம் 3 வார்த்தை 3 வேர்ட்ஸ் இருக்கலாம். அதுக்கு மேலே தயவு செஞ்சு போயிடாதீங்க. அதனால் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ 2 வார்த்தையில் இருக்கிற மாதிரி சேனல் நேம் கொடுக்குறது ரொம்ப சிறந்தது. அதுக்கு மேலே தாண்டுனா ஒரு 3 வார்த்தை இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் 2 வார்த்தை தான் இருக்குது. முதல் வார்த்தை BabaRK, BABARK அப்படிங்கிறது. 2வது வார்த்தை டெக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 வார்த்தை தான் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். இதே மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சேனல் நேம்ஸை வந்துட்டு நீங்கள் வைக்கலாம். பட் 2 வார்த்தை தான் இருக்கணும். அதுக்கு மேலே போனால் 3 வார்த்தை, அதுக்கு மேலே தயவு செஞ்சு வைக்காதீங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, உங்களோட சேனல் நேம் வந்துட்டு யூனிக்காக இருக்கணும். ஸோ யூனிக் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டத்துக்கு வைக்கிறது தான் யூனிக் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அது கிடையாது. யூடியூப்பில் இல்லாத ஒரு நேமை வைக்கும்போது தான் உங்கள் சேனலுக்கு ரீச் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு பெரிய சேனல் இருக்குது ஒரு பேரில், அதே பேரை தூக்கிட்டு வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சோன்னா நம்ம ஈஸியாக க்ரோ ஆகிடலான்னு தப்பாக நினச்சிக்கிறீங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாதுங்க. ஸோ உங்களோட சேனல் நேம் வந்துட்டு யூனிக்காக இருக்கணும். அதாவது யூடியூப்பில் இருக்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற சேனலில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுவீங்க. பட் யாராவது உங்கள் சேனல் பேரை டைப் பண்ணி சர்ச் பண்ணாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த சேனல் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். அதுக்கப்புறம் மேபி உங்கள் சேனல் வரலாம். அப்படி வந்தாலும் வந்துட்டு யூஸ் கிடையாது. ஏன்னா உங்கள் சேனல் நேமை டைப் பண்ணி சர்ச் பண்ணும்போதே உங்கள் சேனல் வரலை அப்படின்னா அப்போது நம்ம சேனலை ரன் பண்ணி என்ன யூஸ் இருக்குது, யோசிச்சு பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு ஏற்கனவே இருக்கிற ஒரு சேனலுடைய பேரை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு பின்னாடி மாடுலேஷன்லாம் போட்டு மாற்றி ஈத்தி இந்த மேக்கப் பண்ணி பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்டு தான். ஸோ உங்கள் சேனல் நேம் வந்துட்டு தனித்துவமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேபி அது உங்கள் பேரோட சேர்த்து உங்கள் சேனலில் சொல்ல வர விஷயங்களோட சேர்த்து இருக்கிற மாதிரி இருக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, பட் யூனிக்காக இருக்கும். ரைட்டுப்பா, எப்படி வந்து ஏற்கனவே அந்த பேரில் சேனல் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க இல்லையா ஒரு சேனல் நேம், இதை நம்ம சேனலுக்கு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பீங்களே, அந்த நேமை யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் சேனல் அப்படிங்கிற டேப் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள்
டைப் பண்ண அந்த பேரில் வேறு ஏதாவது சேனல் இருந்துச்சு அப்படின்னா அந்த லிஸ்ட்டு வந்துட்டு வந்துடும். ஸோ இதிலே வந்துட்டு ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் யோசிச்சு வச்சுருக்க பேரில் ஏற்கனவே சேனல் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கூகுள்லேயும் போய்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி உங்களோட அந்த யோசிச்சு வச்சுருக்க பேரை டைப் பண்ணி பார்த்துருங்க. வேறு எதுவும் அந்த மாதிரி சேனல்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நேம் வந்துட்டு உங்கள் சேனலுக்கு கொடுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆப்ஷனல் தான். மேபி உங்களுக்கு தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு சேனலில் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த சேனலை வந்து ஒரு நபர் புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து தமிழ் சேனலா இங்கிலீஷ் சேனலாங்கிறது யாருக்குமே தெரியாது. இல்லை ஹிந்தியா எந்த லாங்குவேஜ் சேனலுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? பட் உங்களோட ஆடியன்ஸ் யார்? தமிழ் சேனல் தான். ஏன்னா நீங்கள் தமிழ் வீடியோஸ் தான் மேக் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு இங்கிலீஷ் சேனல் ரன் பண்ணுறீங்க, இங்கிலீஷ் வீடியோஸ் தான் போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆடியன்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க. அதே மாதிரியே மற்ற லாங்குவேஜ் ஹிந்தி, தெலுங்கு எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி. ஸோ உங்களோட ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த லாங்குவேஜையும் உங்கள் சேனல் கூட சேர்க்குறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தமிழ் டெக் அவருடைய சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனலோட பேர் சிம்பிளாக வச்சுட்டாரு 2 வார்த்தையில். அதே நேரத்தில் தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அதில் இருக்குது. ஸோ இது ஒரு தமிழ் சேனலுங்கிறது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் அவர் சேனல் எந்த கண்டென்ட் ரிலேட்டடானதுங்கிறதையும் கொடுத்துட்டாரு. டெக் அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஸோ 2 வார்த்தை தான், அதில் தமிழ் அப்படிங்கிற வேர்டும் இருக்குது. அதே மாதிரியே ஈஸியாக எல்லாருக்கும் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி மனசில் பதிவாகிற மாதிரியும் வச்சுருக்காரு. அதுக்காக அந்த சேனல் பேர் அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா நோ யூஸ். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்துட்டு யோசிங்க. ஸோ அவசரப்பட்டு ஒரு நேமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெளிவாக யோசித்து ஒரு நேமை வந்துட்டு கொடுங்க உங்கள் சேனலுக்கு. அதனால தான் சேனல் ஆரம்பிக்கிறது எப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற வீடியோஸுக்கெலாம் முன்னாடி இந்த வீடியோ நான் உங்களுக்கு இப்போது பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க மேட்ரு. நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் யூடியூப் சேனலுக்கு பேர் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்பர் 1 சேனலுடைய நேம் வந்துட்டு 2 வார்த்தைகளில் இருக்கலாம். அப்படி இல்லைனா அதிகபட்சம் 3 வார்த்தைகளில் இருக்கலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது. நம்பர் 2 நீங்கள் வைக்கிற சேனல் நேம் யூனிக்காக இருக்கணும். ஏற்கனவே யூடியூப்பில் இருக்கிற ஒரு நேமை வைக்கக்கூடாது. நம்பர் 3 உங்களோட சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் வார்த்தைகளை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழாக இருந்துச்சு அப்படின்னா தமிழ் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை தமிழில் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எந்த லாங்குவேஜோ அதை வந்துட்டு உங்கள் சேனல் நேம் கூட சேர்த்துக்கலாம். அது இங்கிலீஷில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ இந்த 3 விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனலுக்கு நீங்கள் நேம் செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனல் நல்ல முறையில் க்ரோ ஆகும். நல்ல ஒரு க்ரோத் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ நான் இப்போ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு எபிசோடில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தட்ஸ் பை ஃப்ரம் பாபா. பை.